மேனிஃபெஸ்டேஷன்னா ஒரு மேஜிக் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா உங்களோட விஷஸை இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லிட்டு அது நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு விஷயமும் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா உங்கள் அஃபர்மேஷனை சத்தம் போட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கு தேவையான எந்த ஆக்ஷனும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா உங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்குறக்கு ஒரு டெலிவரி சர்வீஸும் கிடையாது. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அ ஷார்ட்கட் அரவுண்ட் யுவர் ஹார்ட் ஒர்க். அது உங்களோட கிளாரிட்டியான விஷன், நீங்கள் கொடுக்குற பிலீஃப் அண்ட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு போடுற எஃபர்ட். வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் யுவர் ராஜ். இன்னைக்கு எபிசோடில் நாம் ரொம்பவே அதிகமாக ஈர்க்கப்பட்ட இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் சரியாக ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு வேகான டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேனிஃபெஸ்டேஷன். இன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பப்ளிக்கில் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதங்களில் மேனிஃபெஸ்டேஷனை எப்படி பண்ணுறதுன்னு அவங்களோட ஓன் தியரியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன் மை ஓன் ஒப்பீனியன், நாம் சரியாக புரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ஃபெயில் ஆகிறது தான் ப்ராக்டிஸில் வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் ஒரு வேகான விஷன் போர்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அது ரியல் லைஃப்பில் நடக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களில் எத்தனை பேர் உங்கள் அஃபர்மேஷனை சத்தம் போட்டு சொல்லிவிட்டு அது ரியாலிட்டியில் கன்வெர்ட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த மேனிஃபெஸ்டேஷனில் என்னென்ன மித்து இருக்குது, ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத என்னோட ஒப்பீனியனில் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மித் நம்பர் 1, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அ மேஜிக். நம்ம எல்லார்கிட்டையுமே மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேசும்போது ஒரு காமனான ஒப்பீனியன் இருக்குது. நம்ம லைஃப்பில் எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதை மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தால் போதும், இந்த யூனிவர்ஸே நம்மக்கிட்ட அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டுட்டு வந்து சேர்த்துருன்னு நம்ம நம்புகிறோம். பட் ஹியர் இஸ் த ரியாலிட்டி. நம்ம பிரெயினுக்கு நம்ம நினச்ச உடனே ஒரு பொருளை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து முன்னாடி நிறுத்துறதுக்கான சூப்பர் பவர்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் பிரெயினை ஒரு ஜிபிஎஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்ற அட்ரஸை ப்ராப்பராக அதுக்கு ஃபீட் பண்ணலை அப்படின்னா உங்களை ஒரு இன்ச்சு கூட அது முன்னாடி நிறுத்தாது. இல்லை அப்படின்னா உங்களை கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணி விட்டுடும். என்றைக்காவது காரில் ஏறினதுக்கப்புறம் எங்கே போகணும்னு தெரியாமல் சும்மாவே காரை ஓட்டிகிட்டு போயிருக்கீங்களா? அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபியூலை வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் விஷிங் வித்தவுட் கிளாரிட்டி does to your life. So here is what I want you to do. I want you to swap. I want to be successful for, I want to grow my business revenue by 20% this year. கிளாரிட்டி இல்லாத எந்த விஷஸும் நம்மளை கொண்டுட்டு போய் கரை சேர்க்காது. ஆனால் கிளியரான விஷன் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கான பாத்தை பில்ட் பண்ணி கொடுக்கும். நாம் பார்த்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ்லாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு மேனிஃபெஸ்டேஷனை ஒரு பெரிய ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்கக்கிட்ட கிளியரான விஷன் இல்லாமல் இருந்திருக்காது, அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்காது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது எல்லாத்தையும் அவங்க ஒன்று சேர்த்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் அப்ளை பண்ணதால தான் அவங்களால சக்ஸஸை அட்டைன் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அதுதான் ஃபேக்டும் கூட. ஸோ ரியல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் பேசுறது அண்ட் உங்களோட ஆக்ஷன், இது மூணும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் அலைன் ஆகிறது தான். மித் நம்பர் 2, பாசிட்டிவ் ஆக்ஷன் அலோன் அட்டைன் சக்ஸஸ். நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டில் மட்டும் இருந்தால் போதும், இந்த யூனிவர்ஸ் நமக்கு தேவையானதை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்துரும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் லைஃப்பில் ஒரு பாயிண்டில் அது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை தான் தரும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரொம்ப நல்லவங்க தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களோட லைஃப்லேயும் அவங்க ஃபேஸ் பண்ணாத ப்ராப்ளம் கிடையாது. எவ்ரிடே அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் த ரியாலிட்டி இஸ், பாசிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு ஃபியூவல் தானே தவிர நம்மளை அதை கேரி பண்ணி கொண்டுட்டு போகிற வெஹிக்கிள் கிடையாது. நான் சொல்கிறத உங்கள் மைண்டில் அப்படியே பிக்சர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அண்ட் ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறதால மட்டும் உங்களோட மசில்ஸு பில்ட் ஆகாது. நீங்கள் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் தான் உங்களை ஜிம்முக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கு. பட் நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போட்டு வெயிட் கேரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, பேர் எவ்ரி அஃபர்மேஷன் வித் ஒன் ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெல்த்தி ஆகணும் அப்படின்னு மைண்டில் விஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, செட் அப் அன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆஸ் சூன் as your monthly salary is credited. Because the moment you take action, your life will change. The moment you take action, momentum begins. The moment you take action, you no longer will wait for permission.
There is something called reticular activating system which notices only what you attract. அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிற கோலை உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்களுக்கு அது கண் முன்னாடி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் யோசிச்சுட்டு மெயின் ரோட்டுக்கு போகிறீங்க. அப்படி போன உடனே ரோட்டில் போகிற ஒரு ரெட் கலர் கார் கூட உங்கள் கண்ணை விட்டு மிஸ் ஆகாது. ஸோ ஹியர் இஸ் த ஸ்டெப் ஐ வாண்ட் யூ டு டூ. நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயத்தை அஃபர்மேஷனை டைரியில் எழுதுங்க. லைக் நீங்கள் ஒரு நியூ கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது விஷயத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அதை நீங்கள் அப்படி எழுதி நோட் பண்ணுறதால உங்களோட RAS டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது ரொம்பவே சூப்பர் இம்பார்ட்டண்ட். மித் நம்பர் 3, path will be smooth if it is meant to be. What we all think is, நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதாவது அப்டாக்கிள் ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அது டெஸ்டினேஷன் இல்லையோ, நம்ம அது டெஸ்டினி இல்லையோன்னு நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையை அப்ரப்டாக பாதியிலே நிறுத்திடுறோம். த ரியாலிட்டி இஸ், நம்ம ஜேர்னியில் நம்ம ஏதாவது அப்டாக்கிள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது மீனிங் கிடையாது. அந்த அப்டாக்கிள்ஸ் வழியாக நீங்கள் ஏதோ ஒரு லெசனை லேர்ன் பண்ணிட்டு தான் அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்றத இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், பேரண்டிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் அண்ட் தேங்க்லெஸ் ஜாப். ஆனாலும் நம்ம எல்லாரும் அதை ரொம்பவே அன்கண்டிஷ்னலாக பண்ணுறோம். அந்த அன்கண்டிஷ்னல் லவ் தான் உங்களுக்கு ஃபியூலாக இருந்து எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் அந்த பெயின் எல்லாம் டாலரேட் பண்ணிட்டு உங்களை கண்டினியூஸாக ஓட வைக்கிறதுக்கு ஒரு ஃபியூவலாக இருக்குது. அண்ட் தட் இஸ் வாட் மேனிஃபெஸ்டேஷன் ரியலி இஸ். மித் நம்பர் 4, மேனிஃபெஸ்டேஷன் இஸ் பேசிவ். அது மேலே மொத்த நம்பிக்கையும் வச்சுட்டு நம்ம சும்மா இருந்தாலே போதும். ரீசெண்டாக நான் ஒரு ஆஃபீஸ் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு இருந்தார். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணார். ரொம்பவே சென்சிபிளான பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். How do you surrender? How do you detach? நீங்கள் ஒரு விஷயத்தை டெடிகேட்டாக பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியும்? அதுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்ன ஆன்சர், சரண்டர் மைண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற எதெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் 100% பண்ணி முடிச்சதுக்கப்புறம். சம்டைம்ஸ் நம்ம பாதி எஃபர்ட் போட்டதுக்கப்புறமே ரிசல்ட்டை பற்றி ரொம்பவே யோசித்து கவலைப்பட ஆரம்பிச்சிடும். தட் இஸ் நாட் சரண்டர். தட் இஸ் சம்திங் விஷிங், ஹோப்பிங் அண்ட் வெயிட்டிங். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூச்செடியை வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதை வீட்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சன்லைட், வாட்டர் அண்ட் கேர் எதுவுமே கொடுக்கலனா அதோட நிலைமை என்ன ஆகும்? That is what waiting does to your dreams. Research from Bandura Self-Efficacy says, confidence comes from doing small things successfully, not for waiting for a big break. Here is a step for you. உங்களோட லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான கோலாக நீங்கள் எதை கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை ஒரு 7-day கோலாக பிரேக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் கரியர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணாமல் இந்த வீக்கே இம்மிடியேட்டாக உங்கள் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும். அந்த மொமெண்டம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். சூப்பர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் கோலை டைரியில் எழுதி வைக்கும்போது அது என்ன கோல் அப்படின்றத தாண்டி அதை எதுக்காக நீங்கள் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத கூடவே எழுதுங்க. உங்களுக்கு ஒரு 20 lakhs இல்லை 30 lakhs இந்த வருஷம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஐ வாண்ட் டு ஏர்ன் 30 lakhs அப்படின்னு எழுதாமல், ஐ வாண்ட் டு ஏர்ன் 30 lakhs டு ஹாவ் ஃப்ரீடம், டு ட்ராவல், டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற அந்த ரீசனோட சேர்த்து எழுதும்போது அது இன்னுமே பவர்ஃபுல் ஆகும். டோன்ட் ஓவர் வேல்யூ த கோல் அண்ட் அண்டர் வேல்யூ த க்ரோத். Don't overvalue the speed and undervalue the direction. Don't overvalue success and undervalue sanity. Don't overvalue the outcome and undervalue the process. Finally, don't overvalue being right and undervalue being kind. At last, manifestation அப்படின்றது உங்களோட தாட் ப்ராசஸ், கிளியரான விஷன் அண்ட் ஃபைனலாக நீங்கள் அதுக்கு போடுற கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் until your vision becomes reality. Thank you for watching me, friends. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். Let me know what resonated with you and I'll see you in the next episode. Bye-bye.